கடந்த 2020ஆம் ஆண்டு மாரடைப்பால் காலமான மருத்துவ சங்க தலைவராக இருந்த அறுவை சிகிச்சை நிபுணர் லட்சுமி நரசிம்மன் குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட 1 கோடி ரூபாய் நிதி சென்று சேரவில்லை என்று மனைவி பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்துள்ளார். சார் வணக்கம் சார். சார் எங்களுக்கு காசு நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு தான் சொல்றீங்க. யார்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா சார்? அன்னைக்கு வந்து வாங்கினீங்களா, மேடம் வாங்கினீங்களா இல்லையா? சார் நீங்க வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க. நீங்க பார்த்து எங்களுக்கு கைட் பண்ணணும். நீங்க வந்து இப்படி தவறான தகவலை போடலாமா சார்? மேடம் அன்னைக்கு வந்தீங்களா நீங்க? அன்னைக்கு அகலின் சொன்னாரு நீங்க வந்திருக்கீங்கன்னு. யாரு சார் நாங்க வந்திருக்கோம்? அப்படியா சார் நீங்க பெரியவங்க இல்ல சார், நீங்க அப்படி பண்ணலாமா சார்? சார் நான் ஆபீஸ்ல கேட்டு சொல்றேன் சார். இல்ல சார், தவறான தகவலை நீங்க பத்திரிகை கொடுக்க கூடாமா? அதுக்கு முந்தைய என்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்ல சார்? யார்கிட்டயும் ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்ல சார்? உங்களுக்கு போக்டா ஆட்கள் நம்பர் தான் கேட்டிருப்பேன் சார். இல்ல சார், போக்டா ஆட்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஒண்ணு சாமி கிட்ட கேட்டிருக்கலாம், பால்கி கிட்ட கேட்டிருக்கலாம். பாலா என்ன கேட்டேன், பாலா என்ன கேட்டேன். யாரு இப்போ நாங்க வாங்கிட்டோம்னு சொன்னாங்களா? ஆமா, அதனாலதான் போட்டது. இல்ல சார். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க பணி நியமனம் கொடுத்து நாங்க வந்து சேரல. நீங்க பணி நியமனம் கொடுத்தீங்களா சார்? சார் டாக்டர் லட்சுமி நரசிம்மன் வந்து ஒரு டாக்டர், நீங்களும் ஒரு டாக்டர் இல்லைங்களா? எனக்கு தெரியும் இல்ல சார், நீங்க அவர் எப்படி சார் நீங்க அவங்களுடைய ஃபேமிலி வந்து இப்படி இழுத்து விடுவீங்க? நீங்க பணி நியமனம் கொடுத்து நாங்க வந்து சேரலையா? எப்படி சார் இப்படி தெரியாத விஷயத்த நீங்க தயவு செஞ்சு இப்படி போடுறீங்க? தப்பு இல்லைங்களா சார் இது? கேட்டது சார் போட்டது. யாரு கேட்டீங்க சார்? எல்லாமே சார் நான் கோர்ட்டுக்கு போறேன் சார். நான் கோர்ட்டுக்கு போறேன் சார். நீங்க அங்க கோர்ட்ல ஆன்சர் பண்ணுங்க சார். எங்களுக்காக உங்க கவர்மெண்ட் ஒண்ணுமே செய்யல சார். 4 வருஷம் கழிச்சு தான் சார் எனக்கு பென்ஷன் கொடுத்தீங்க. அதெல்லாம் தப்பு இல்லைங்களா சார்? 4 வருஷம் கழிச்சு ஆகுதுமா சார் உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு? கேட்டு எது அவர் கிடைச்சது எது கிடைக்கலன்னு சொன்னதுக்கு நீங்களும் அந்த அந்த ஜிபிஐ மட்டும் கிடைக்கலன்னாங்க, மற்றதெல்லாம் கிடைக்கலன்னாங்க. நான் உங்கள்ட்ட 1 ஹவர்ல ஆபீஸ் போயிடுவேன். ஆபீஸ் போயிட்டு அவங்க வெளியே போயிட்டு நீங்க பத்திரிகைக்கு எப்படி தகவல் கொடுத்தீங்க? எப்படி இப்படி செய்தி கொடுத்தீங்க? நான் ஒரு கோடி ரூபாய் நீங்க அப்ப 1 கோடி ரூபாய் வேற யாராவது வாங்கி அங்கேயே உள்ள பங்கு போட்டுட்டாங்க சார். அந்த கார்பரேட் அமௌண்ட் கேட்கறேன். கேட்கறேன் நான் கேட்கறேன். நாங்க எவ்வளவு சார், நாங்க ரொம்ப வழியில இருக்கோம். ஆமா, எங்களுடைய எதிர்ப்புலாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல சார். நீங்க போன கவர்மெண்டோட இந்த கவர்மெண்ட் ரொம்ப மோசமா நடந்துக்கிறீங்க சார் எங்க கிட்ட. யாரு சார்? யார் சொல்லி சார் இப்படி ஒரு மறுப்பு நீங்க சொல்றீங்க? சொல்றேன் சார். அகிலனுக்கு தெரியும், எனக்கு தெரியும் சார். வாங்கினா வாங்கலையான்னு எனக்கு தெரியாதான் சார். அதான் சார் நேற்று போன் பண்ணேன் சார். அகிலன் போன் பண்ணேன், அவர் இடத்துல உடனே பாலா என்ன கிடைச்சேன். இல்ல நீங்க ஏன் அவ்வளவு அவசரப்பட்டு ஒரு மறுப்பு, அதுக்கு எதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறீங்க? நாங்க என்ன கேட்கிறோம்? உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன் சார். நாங்க உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன். இல்ல சார், நாங்க வந்து லட்சுமியை பத்தி ஒரு ஆர்டிகல் வருது. அவர் என்ன பண்ணாரு, எப்படி வாழ்ந்தாரு, என்ன பண்ணாரு, எப்படி எல்லாம் சிதைக்கப்பட்டாருன்னு. அதுக்கு நீங்க எதுக்கு மதிப்பு தெரிவிச்சு இப்படி வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறீங்க சார்? சார் 354 நீங்க கொண்டுட்டு வந்துதான் ஆகணும். இல்லாட்டி உங்களுடைய இது உங்களுக்கே மனசாட்சி இருக்குல்ல சார்? உங்களுக்கு தெரியும் இல்ல சார்? ஆமா 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 சார். 354 வேணும் தானே சார் கேட்டோம். வேற என்ன சார் கேட்டோம் நாங்க? இன்னைக்கு எங்க குடும்பம் அனாதையா நடுத்தருவா நிக்குது சார். நீங்க 4 வருஷம் கழிச்சு பென்ஷன் கொடுக்குறீங்க சார். நான் வேலைக்கு போகலன்னா நான் என்ன சார் பிச்சை எடுத்துட்டு வருவேனா சார்? உங்க அமைச்சர்கிட்ட பிச்சை எடுப்பனா சார்? வந்து இல்ல மேடம் சொல்லுங்க. வந்து ஆபீஸ் போயிட்டு உங்களுக்கு சொல்றேன் மேடம். இல்ல சார், நான் சொல்லுங்க சார். இல்லாட்டி நானும் எங்க பசங்களை வந்து அமைச்சருடைய வாசல்லையும் உங்க வீட்டு வாசல்லையும் வந்து நிக்கிறோம் சார். எங்களுக்கு தினமும் நீங்க பிச்சை போடுங்க சார், நாங்க எடுத்துக்கிறோம் சார். நாங்க அமைதியா இருக்கமே சார், எங்களே சார் இறண்டுறீங்க. ஆட்டு மேடம். வலிக்குது இல்ல சார், நாங்க வலியோட வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. நீங்க எப்படி சார் நீங்க வந்து இப்படி விளையாடுறீங்க எங்க கிட்ட? அமைச்சர் சொல்லி நீங்க போட்டீங்களா சார்? என்ன மேடம்? அமைச்சர் சொல்லி நீங்க அந்த இது கொடுத்தீங்களா சார் செய்தியை? அவரே கொடுக்க சொல்ல வேண்டியதானே சார்? 4 வருஷம் கழிச்சு ஒரு பென்ஷன் கொடுக்குறாரு சார் அவங்க அமைச்சர். கேட்டா லட்சுமிக்கு 2 பொண்டாட்டிங்கிறார் சார். அவர் பார்த்தாரா சார்? உயர் பதவியில் இருக்கிறீங்க, ஒரு உயர் பதவியில் இருக்கிறீங்க. நீங்களாகட்டும் அமைச்சராகட்டும் யாரா இருந்தாலும் உயர் பதவியில் இருக்கிறீங்க. ஃபேக்டா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் சார். நீங்க எப்படி சார்? சாரி மேடம். இல்ல நீங்க வந்து பொது வழியில ஆபீஸ் போய் ஐ வில் கோ லீகலி, நோ ப்ராப்ளம் சார். தேங்க்யூ சார். ஆனா நீங்க இப்படி எல்லாம் துரோகம் பண்ணக்கூடாது சார். இதுக்கு அந்த தம்பி பாஸ்கர், விஜய் பாஸ்கரே பரவாயில்ல சார். இப்படி எல்லாம் போய் சொன்னது இல்ல சார். நீங்க எப்படி சார் இப்படி போய் சொல்றீங்க? இன்னைக்கு அவருடைய பர்த்டே தெரியுமா சார்? இன்னைக்கு அவருடைய பர்த்டே. எனக்கு காலகட்டத்துல தலையில இடி மாதிரி இறங்குது இந்த செய்தி. என்ன நினைச்சுக்கோங்க பொதுமக்கள் எங்களை பத்தி? நாங்க எங்களுக்கான காசியா நீங்க 4 வருஷம் கழிச்சு தரீங்க. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வினோத். வணக்கம், விவரங்கள் என்ன?
அரசு மருத்துவ சங்க தலைவராக இருந்த லட்சுமி நரசிம்மன் என்பவர் கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மாரடைப்பால் காலமானார். இது குறித்து அவர் எந்த விதமான பணிகள் இருந்தார், அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தது மட்டுமல்லாமல் அவர் தமிழக அரசு மருத்துவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு போர்க்கொடிகளை தூக்கி மருத்துவர்களின் ஆதரவுக்காக தேவையான என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் அது அரசுக்கு கொண்டு சென்றது குறித்து அவர் குறித்து அந்த லட்சுமி நரசிம்மன், அதாவது மருத்துவர் லட்சுமி நரசிம்மனுடைய வரலாறு குறித்தும் ஒரு தனியார் செய்தித்தாளில் செய்திகள் வெளியானது. இந்த விவரம் குறித்து மறுப்பு தெரிவித்த தமிழக மக்கள் தொடர்பு மட்டும் இருந்துள்ளாமல் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ சங்கத்தினுடைய அலுவலகமாக செயல்பட்டு வரக்கூடிய இயக்குனர் சங்குமொழி அந்த செய்தித்தாளுக்கு ஒரு மறுப்பு செய்தி தந்தது மட்டுமல்லாமல் இந்த மறுப்பு செய்தியில் அவரது குடும்பத்தினருக்கு சேர வேண்டிய அரசு சார்பில் சேர வேண்டிய 1 கோடி ரூபாய் நிதி அளித்ததாகவும் அதே போல் ஒருமித்த கருத்துகள் இருந்தால் மருத்துவ சங்கங்களுடைய தேவையான அனைத்து விவரங்களையும் அரசு தீர்வு காணும் என்ற ஒரு விளக்கத்தையும் தனியார் செய்தித்தாள் ஒன்றுக்கு அவர் பேட்டி அளித்திருந்தார். இந்த பேட்டியை எடுத்து அவரது மனைவி இந்த செய்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் இறந்து 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அவருக்கு சேர வேண்டிய ஓய்வூதியமே தற்போதுதான் கிடைத்தது என்றும் இது போன்ற நிலையில் மருத்துவ சங்கத்தினுடைய தலைவராக இருந்து உயிரிழந்த லட்சுமி நரசிம்மனுக்கு எதிராக இது போன்ற அதிகாரிகள் தகவல் தெரிவிப்பது குறித்து இந்த தகவலையும் இந்த ஆடியோவையும் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது.